விபத்தில் சிக்கிய நடிகர் வடிவேலு துடிதுடிச்சு அதிர்ச்சி மரணம். வெளியான இந்த பரபரப்பு தகவல் தான் திரையுலகத்தை இப்போ ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி வைத்திருக்கு. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி. திரையுலகத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடிகர் வடிவேலு அப்படின்னா அவருக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது. அந்தளவுக்கு நகைச்சுவையில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி பிடிச்சிட வடிவேலு அவர்கள். ஆரம்பத்தில் செந்தில் கவுண்டமணி, ஸோ இவங்களுடைய காமெடிகள் தாண்டி யாருமே அப்போ பிரபலமாக முடியலை. அந்தளவுக்கு ரெண்டு பேருமே காம்பவாக பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலமையில அவங்க ரெண்டு பேருமே பீட் பண்ணி அதை உடச்சி தான் நம்ம வடிவேலு உள்ளே வந்தார். ஸோ வடிவேலு உள்ளே வந்ததுக்கு பிறகு தனியாளா சோலாவா அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு தனக்கு 2 பேர் சேர்த்துக்கிட்டு வடிவேல் நடித்தா போதும் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு பேர் எடுத்தார். நடிகருக்கு இனியான சம்பளம் வாங்கினார். நடிகரையே கலாய்க்கிற அளவுக்கு வடிவேல் வளர்ந்தார். ஸோ வடிவேலில் படங்களே கிடையாது. வடிவேல் சொல்லப்போனால் இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் மீம்ஸ் கிரியேட்டர்கள் எல்லாருமே வடிவேல் பேசுகிற டைலாக்ஸ் இல்லாமல் அவங்களால ஒரு மீம்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு மீம்ஸில் தலை சேர்ந்த ஒரு நடிகராக மாறியிருக்கார் வடிவேல் அவர்கள். இப்படி ஒட்டுமொத்த ஹீரோக்கள் ஆரம்பித்து எல்லாருமே ஒரு வில்லனை கூட கலாய்க்கிற அளவுக்கு நடிகர் வடிவேலால் சாதிக்க முடிஞ்சது. அப்படியாப்பட்ட வடிவேலு காலப்போக்கில் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தும் கூட அவருடைய மார்க்கெட் குறையவே இல்லை. காலம் கடமும் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு எல்லாரும் மாதிரியும் நாமளும் ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிற எண்ணம், அதுவும் குறிப்பாக தான் கூட இருக்கவங்க எல்லாருமே ஏற்றி விட்டு அந்த ஆசைக்கு தள்ளப்பட்டாராம். அப்படி ஹீரோவாக ட்ரை பண்ணார். ஒரு சில படம் நடித்தார், அது தோல்வி அடைஞ்சது. அதற்கு பிறகு கண்டிப்பாக நான் ஹீரோ மட்டும் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அவருடைய சினிமா கெரியருக்கு அவரே கடுப்புள்ளி வச்சுக்கிட்டாரு. ஸோ இவரை ஹீரோ அடிக்க வைத்த படங்கள் எல்லாமே தோல்வி, தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட நஷ்டம். அதனால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு ஒரு சில படங்களில் கமிட் ஆகி அவர் வரவே இல்லை. அப்போதைக்கு அவருடைய சொந்த பிரச்சனை காரணமாக அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால் நடிகர் சங்கத்தில் அவருக்கு எல்லா கார்டு கொடுத்து அவரை ஒட்டுமொத்தமாக சினிமா தொடர்ந்து ஒரு 10 வருடம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் ஏகப்பட்ட காமெடி நடிகர்கள் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு வடிவேலுக்கு மவுஸ் இருக்குது. ரசிகர்கள் எல்லாருமே வடிவேல் நடித்தா பார்க்க ரெடியாக இருக்காங்க. அதற்காக அவர் இப்போது சந்திரமுகி 2 படத்தின் மூலமாக மீண்டும் இப்போது கமிட் ஆகி நிறைய படங்களை புக் ஆகிருக்காராம். வடிவேல் தொடர்ந்து இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காராம். சொல்லப்போனால் கைவசம் இப்போ ஒரு 10 படங்களுக்கு மேலே இருக்குது. அது முழுக்க முழுக்க எல்லாமே காமெடி படங்கள் தான். அதாவது இவரை காமெடினா வச்சு தான் அந்த படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மீண்டும் வடிவேலு இன்னும் ஒரு வாட்டி ரவுண்டு வருவார். இன்னமும் பல ரசிகர்களுடைய மனசை கொள்ளடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வடிவேலு இப்போது அவருடைய மிக முக்கியமான படத்தோட ஷூட்டிங்காக அவருடைய காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் போயிருந்த கார் அது திடீர்னு விபத்துக்குள்ளே இருக்குது. அந்த டைமிங்கில் இவருடைய காரும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்து கட்டையில் லைட்டாக மோதி இருக்கு. மற்றபடி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஃப்ரண்ட்டில் போன காரில் தான் பயங்கரமாக அடிப்பு ஏற்பட்டு அவங்கள அங்கேருந்து ஆம்புலன்ஸ் உதவியோட மருத்துவமனைக்கு அழைச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க பக்கத்தில் கூடிய மருத்துவமனையில் நார்மல் சிகிச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் அவருடைய ஷூட்டிங் கிளம்பிட்டாராம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருமே வடிவேலு போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ வடிவேலுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஏற்படுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தவறாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த செய்தி அங்கே ஆரம்பித்த செய்தி அப்படியே வடிவேலு மரணம் அடிச்சாரா, வடிவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படி அளவுக்கு தவறான செய்தி இப்போ இணையத்தில் பகிரப்பட்டு இருக்காங்க. அது குறித்து வடிவேலை இப்போ ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ஒன்றுமே ஆகலை, இந்த ரசிகர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எனக்கு மூடி போன கார் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நான் ஷூட்டிங்க்கு வந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வடிவேலு அவருடைய நடந்த மிக மோசமான சம்பவம் குறித்தும் தனக்கு எதுவும் ஆகலை, தன்னுடைய ரசிகர்கள் யாரும் பதட்டமடைய வேண்டாம் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை இப்போ பகிர்ந்திருக்காரு.